Hello friends, welcome back to the channel. So previous video la RRB Group D Women Motivation la கார்த்திகா 12 வயசு பொண்ணு கரெக்டா 1 கிலோமீட்டர் 4 நிமிஷம் 47 செகண்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அது நிறைய பேருக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மென்னுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கிறதுக்காக சிவலட்சுமி வந்திருக்காங்க. 14 வயசு ஆகுது. நீங்க அச்சீவ் பண்றதுக்கு கஷ்டப்படுற அந்த டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர் 4 நிமிஷம் 15 செகண்ட்ல ரொம்ப ஈஸியா ஓட போறாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறதுனால உங்களால கண்டிப்பா வந்து பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ மேக் பண்றதுக்கும் முக்கியமான காரணமும் எல்லாராலையும் 1 கிலோமீட்டர் 4 நிமிஷம் 15 செகண்ட்ல ஓட முடியும் அப்படின்னு உங்களை ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் கொடுக்கறதுக்காக. சரிங்களா? அதனால குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்க பிசிக்கல் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 2 3 ஸ்பீடா குறைச்சுக்கோ. ஸ்பீடா குறைச்சிக்கலாம். கொஞ்சம் குறைச்சிக்கோ. லாஸ்ட் ரவுண்ட் தான் முக்கியம். குறைச்சிக்கோ கூட்ட சொல்லல. அப்படியே மெயின்டைன் பண்ணா போதும். சூப்பர். மெயின்டைன் பண்ணி புஷ் பண்ண வேண்டாம். அப்படியே மெயின்டைன் பண்ணா போதும். அதே லக்கு அதே ஃப்ளோ தான். சூப்பர். இப்பதான் உடம்பு சிக்னல் கொடுக்கும். அப்படியே மெயின்டைன் பண்ணி லாஸ்ட் ரவுண்டு புஷ் பண்ணணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். லாஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் 300 மீட்டர். பண்ணலாம். மீட்டர். லாஸ்ட் 100 மீட்டர் 343 வந்திருக்கு. $55, $56, $57, $58, $59, 4 5 செகண்ட் தான். 4 4 5 7 4 7.
4-7 வாக் பண்ணு இல்லை ஓகே ரிலாக்ஸாக தானே இருக்கா சூப்பர் 4 கரெக்டாக 4 நிமிஷம் 7 செகண்ட் முடிச்சுக்கண்ணா போதும் ஆமாங்க சூப்பர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் 7 செகண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு 14 வயசு பொண்ணு இந்த அளவுக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மென் உங்களாலையும் பண்ண முடியும். இந்த வீடியோ மேக் பண்ண மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நிறைய பேர் நமக்கு டைமிங் 6 நிமிஷம் வருது 7 நிமிஷம் வருது நம்மளால ஃபிசிக்கல் கிளியர் பண்ண முடியாது, ஸ்கோர் நல்லா வச்சிருக்கோம் பட் டைமிங் வர மாட்டேங்குது, ப்ரீத்திங் இஷ்யூவாக இருக்குது, சின்போன் பெயினாக இருக்குது, நம்ம எப்படி ஃபிசிக்கல் கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க சரிங்களா. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து உங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணோம். கரெக்டாக 4 நிமிஷம் 7 செகண்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க 1 கிலோமீட்டர் சரிங்களா. ஸோ இவங்க பண்ண முடியுது அப்படின்னா உங்களாலையும் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டியது நல்ல ஒரு ப்ரிப்ரேஷன் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணுறதுக்கும் கிளியர் பண்ணாததுக்கும் இப்போ நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சி அந்த ப்ரிப்ரேஷன் பொறுத்து தான் இருக்குது சரி. மற்றபடி எல்லாராலையும் 100% வந்து ஃபிசிக்கல் ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம் சரிங்களா. நீங்கள் ப்ரிப்ரேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் சேனலில் ஆல்ரெடி ஷெடியூலே நான் மேக் பண்ணி கொடுத்தேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு சரிங்களா. அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் சரிங்களா. ஈஸியாக வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு 75 kg 80 kgக்கு மேலே இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷனை நீங்கள் வந்து பண்ணணும் சரிங்களா. உங்களுக்கு சின்போன் பெயின் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து பண்ணணும் சரிங்களா. வேறு ஏதாவது இன்ஜுரி ஆல்ரெடி ஆயிருக்கீங்க இல்லை ஏதாவது வேறு மெடிக்கல் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. இல்லை உங்களுக்கு 1 கிலோமீட்டர் 6 நிமிஷம் வருது ஹெவி ப்ரீத்திங் இருக்குது அப்போ ப்ரீத்திங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு லெக்கில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது அப்போ லெக்கில் நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் சரி. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கிளியர் வந்து பண்ணிடலாம் சரிங்களா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் போட்டிருக்கேன், ஸ்ட்ரெச்சிங் போட்டிருக்கேன், லெக் ஒர்க் அவுட் போட்டிருக்கேன், ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கலுக்குன்னு ஒரு ஷெடியூல் போட்டிருக்கேன், டயட் போட்டிருக்கேன் சரிங்களா. இதெல்லாம் தாண்டி குரூப் டி ஃபிசிக்கலுக்கு ஃபுல் கோர்ஸே லான்ச் பண்ணியிருக்கேன் சரிங்களா. நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாகவே அதில் இருக்கும் சரிங்களா. அதை தாண்டி ஆன்லைனில் பெர்சனலாகவும் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் சரி. 100% உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால் ஒவ்வொரு நாளும் உங்களோட ப்ரிப்பரேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணலாம். இப்போ நீங்கள் 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஒரி பண்ண வேண்டாம், தொடர்ந்து வந்து கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஈஸியாக வந்து ஃபிசிக்கலில் ஒரு 3 நிமிஷம் 40 செகண்ட்லேயே ஈஸியாக வந்து பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதை மைண்டில் வச்சுட்டு ஒரு 14 வயசு பொண்ணு வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களாலே பண்ண முடியும். அதனால் அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ குரூப் டி பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரன்னிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்க ஃபிசிக்கல் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.